ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நம்ம இன்னைக்கு ஏழுமலையானோட திருமணத்தை பற்றி தான் இவ்வளோ தூரம் நம்ம படிச்சுட்ருக்கோம். அந்த ஏழுமலையான் தோன்றினதே அவர் மகாலட்சுமியை திருமணம் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி ஒரு அவதாரத்தையே அவர் எடுத்தார். அவதாரம்னா அவர் அவதரித்தது, அதுக்கு முழுமையான கதையை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம அவரோட கல்யாணம் நடக்கிற அப்போ யார் யார் கேட்குறீங்களோ அவங்க வீட்டில் பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், அதே மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க யாராக இருந்தாலும் அந்த பத்மாவதி ஸ்ரீனிவாசன் கல்யாணத்தப்ப யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகி அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை சாயப்பாவும் ஏழுமலையானும் தருவாங்கன்றதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் நம்மளுக்கு ஏழுமலையானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இப்படி ஒரு ஆர்டிக்கல் நம்ம கண்ணில் பட்டு நான் என் மூலியமாக உங்ககிட்ட சொல்கிறேன்ல, அதே மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். நானும் சாயப்பாவுக்கும் பெருமாளுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி 20. திருமண பத்திரிகையை முதலில் பிரம்மா சரஸ்வதிக்கு வழங்கிய கருடாழ்வார், பின்னர் சிவபார்வதி, இந்திரன், சசிகலா, நாரத முனிவர், தேவகுரு, பிரகஸ்பதி, அஷ்டதிக் பாலகர்கள், அத்ரி, அனுசூயா, பரத்வாஜ முனிவர், கௌதமர், அகலிகை, ஜமத்கனி முனிவர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், புராண கதைகளை தேவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் சூதர், சவுனகர், கருட லோகத்தினர், கந்தவர்கள், கிண்ணர்கள், நாட்டிய தாரைகளான ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமா மற்றும் கற்புக்கரசி சாவித்ரி, அருந்ததி ஆகியோருக்கும் வழங்கினார். இதையடுத்து அவர் கந்தலோகம் சென்று வள்ளி தெய்வான சமேதராக செந்திலாண்டவனும் எழுந்தருள வேண்டும் என பத்திரிகை கொடுத்து கேட்டுக்கொண்டார். மாமன் கல்யாணத்துக்கு மருமகனும் எழுந்தருள தயாரானார். பின்னர் ஆனந்தலோகம் சென்று விநாயகருக்கு பத்திரிகை வைக்கப்பட்டது. பத்திரிகை பெற்றுக்கொண்ட அனைவருமே திருமணத்துக்கு கிளம்பினர். அவர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக சேஷாலம் சேர்ந்தனர். அக்னி பகவான் தான் திருமணத்திற்கு தலைமை வரவேற்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் விருந்தினர்களை வரவேற்று லட்டு, வடை மற்றும் பால் அன்னம், நெய் அன்னம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம் ஆகிய 5 அன்னங்களை பரிமாறினார். அனைவரும் அந்த சாப்பாட்டை ருசித்து மகிழ்ந்தனர். வாயு பகவான் வந்தவர்களுக்கெல்லாம் சுகந்த மனம் பரப்பும் காற்றை வீசினார். கந்தவர்கள் தேவர்களுக்கு சாமரம் வீசி பணிவிடை செய்தனர். பார்வதி தேவி, அனுசுயா, சுமதி ஆகியோர் தங்கள் பங்கிற்கு அழகழகான கோலமிட்டனர். இதையடுத்து மணமகன் ஸ்ரீனிவாசன் பட்டு பீதாம்பரம் தரித்து நவரத்ன கிரீடம், தங்க வைர நகைகள் அணிந்து ஒரு சுப வேளையில் அவர்கள் முன் அழகே வடிவாய் தோன்றினார். எல்லா கண்ணும் பட்டுவிடுமோ என்று பகலாதேவிக்கு பயம். ஆம், ஒருமுறை கருடன் மீது லக்ஷ்மி பிராட்டியுடன் அமர்ந்து பறந்து வந்த பெருமாளை பார்த்தார். ஆஹா, இவன் எவ்வளவு பேரழகனா! என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கிறதே! ஊரார் பார்வை இவன் மீது பட்டால் என்னமோ என்று பயந்தார். அந்த பயத்தில் இறைவனுக்கே திருஷ்டி கழித்து நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு என்றார். பெருமாள் மீது ஆழ்ந்த அளவுக்கு ஆழ்வார் அளப்பரிய அன்பு கொண்டிருந்தார். அப்போது பெருமாள் தானே இப்போது ஸ்ரீனிவாசனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். அவருக்கும் திருஷ்டி பட்டு விடாத என்ன? தேவ பெண்கள் அவருக்கு திருஷ்டி போட்டு வைத்த பிறகுதான் முந்தைய யுகத்தில் யசோதையாக இருந்த கண்ணனை வளர்த்த பகலாதேவியின் மனதில் நிம்மதி பிறந்தது. மணமகள் வீடு நாராயணவனத்தில் இருக்கிறது. சேஷாலத்தில் இருந்து வந்த அங்கு மணமகன் ஊர்வலம் எல்லா தெய்வங்களும் தேவர்களும் புடைசூழ ஒளி வீசும் ரத்தினக்கற்களுக்கு மத்தியில் பதிக்கப்பட்ட பச்சைகள் போல ஸ்ரீனிவாசன் தேரில் ஏற பவனி புறப்பட்டது. மற்ற தேவர்கள் அவரவர் தேர்களில் பயணித்தனர். நாராயணவனத்தின் அருகில்தான் சுகபோகின் ஆசிரமம் இருந்தது. அவர் தானே இந்த திருமணம் நிகழ்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். அவரை ஸ்ரீனிவாசனும்
மற்ற தேவர்களும் நேரில் பார்த்து சென்று பார்த்தனர். அவரையும் அழைத்து செல்வதென ஏற்கனவே முடிவு செய்திருந்தனர். மணவிழா ஊர்வலம் சுகபோகியின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தது. சுகயோகி வாசலுக்கு வந்து அனைவரையும் வரவேற்றார். ஸ்ரீனிவாசா, என்ன பாக்கியம் செய்தேனோ! உன் திருமணத்தின் பொருட்டு வந்து உள்ள எல்லா தெய்வங்களின் தரிசனம் கிடைக்கப் பெற்றேன். நீ எனக்கு பிறவி இல்லை என்று அகமகிழ்ந்து பேசினார். ஸ்ரீனிவாசன் அவரிடம், சுவாமி, நாங்கள் தங்கள் ஆசிரமத்தில் சற்று நேரம் இளைப்பாறி விட்டு பின்னர் நாராயணவனத்துக்கு புறப்படலாம் என்று உள்ளோம். தாங்கள் இவர்களுக்கு எல்லாம் பரிமாறினால் நல்லது என்றார். சுகயோகி ஸ்ரீனிவாசனிடம், நல்லது ஸ்ரீனிவாசா, இங்கே 30 கோடி தேவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் உணவளிக்க உன் அருளை வேண்டுகிறேன் என்றார். ஸ்ரீனிவாசன் சிரித்தபடியே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்தார். அனைவரும் விருந்துண்டு மகிழ்ச்சி கொண்டு அங்கிருந்து சுகபோகியுடன் சென்றார்கள். ஊர்வலம் மீண்டும் கிளம்பியது. இங்கே இவ்வாறு நடந்து கொண்டிருக்க, நாராயணவனத்தில் ஆகாசராஜன் தன் ஒரே புத்திரியின் திருமணப் பணிகளை மிகுந்த ஆடம்பரத்துடன் கொண்டிருந்தான். மணமகன் சீக்கிரம் வந்து விடுவார். ஊர்வலம் சுகயோகியின் ஆசிரமத்தை விட்டு கிளம்பிவிட்டது என்ற தகவல் ஒற்றர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது. ஆகாசராஜன் பரபரப்பானான். ஏற்கனவே வரும் விருந்தினர்களை தங்க வைக்க விடுதிகள் கட்டி தயாராக வைத்திருந்தான். நகர எல்லைக்குள் நுழைந்ததும் அவன் மேல வாத்தியங்களுடன் ஸ்ரீனிவாசனை எதிர்கொண்டவை அழைக்க புறப்பட்டான். இரு தரப்பாளரும் ஓரிடத்தில் சந்தித்தனர். ஆகாசராஜன் அனைத்து தெய்வங்களின் திருப்பாதங்களிலும் பணிந்து தன் மகளின் திருமணம் இனிதே நடக்க அவர்களின் ஆசீர்வாதத்தை வேண்டினான். எல்லோரும் அவனும் அவன் புத்திரியும் பல்லாண்டு வாழ வாழ்த்தினர். பின்னர் ஸ்ரீனிவாசனை யானை மீதுள்ள அம்பாரியில் ஏறச் செய்து அங்கிருந்து மணமகன் ஊர்வலம் கிளம்பியது. அனைவரும் சம்பந்தி வீடுகளில் தங்கினர். தொடரும். நாளைக்கு ஏழுமலையான் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.